நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் மனசு வந்து உடஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் ஒரு பெண். பொம்பளை சோக்கு கேட்குதாடா? பொம்பளை சோக்கு. இன்ஸ்டாகிராமில் ஒரு டோலிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கல, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற முன்னாடி என்ன பண்ணுவான், ஆனம்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அப்படி என்னை பற்றி, என் காலேஜ் வாழ்க்கையை பற்றி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்லெட்டாக அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தேன். பிளா 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 அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்களா பண்ணீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த சின்ன பிள்ளை மாதிரி இருக்க கூட பெருசாக இருக்கலை. அந்த ஒல்லியாக இருக்குங்கிற வார்த்தை வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் நிறைய பேர் இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே ஏன் ஒல்லியாக இருக்க, நல்லா சாப்பிட வேண்டியதானே கேட்குறாங்க. நான் வச்சு கட்டுன்னு தான் கட்டுறேன், கொய்யால் அது ஏறி தொலைய மாட்டேங்குது. நான் ஒல்லியா இருக்கிறது ஏன் பிரச்சனையா, எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமாகுதா அப்படின்னு கேட்க தோணுச்சு. எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியாகவே வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து இப்போ என்னோடய வயசுக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் என்னோடய பாடி போஸ்டருக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த கெஸ்டர் வந்து நான் அது என்ன சொல்கிறது, எதனால் அது தெரியும், வெயிட்டி ஏற மாட்டேங்குதுன்னு எனக்காடா தெரியும். அதை விட்டுவிட்டு என்னையவே கேட்டுட்டு இருந்தேன், நான் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து ட்ரை பண்ணாமல் இல்லை, வெயிட் கெயின் ஆகலை. ஸோ புலம்பு வச்சுட்டாங்க, அதான் மேட்ரு. இதுக்கு அண்ணா இங்கிட்டு வந்து ஒரு தீர்வை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது பண்ணேன். மெயினாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப லீனாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டி சுற்றி இருக்க எல்லோரும் என்ன நீ ஒல்லியாக இருக்க, நல்லா சாப்பிட மாட்டியான்னு கேர் எடுத்துக்கிறீங்கிற பேரில் நம்மளை போட்டு வாங்குவாங்க. அடுத்து நம்மளால் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்போம், ஆனால் மற்றவங்க பார்க்கல நீ இதை பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவே வந்து கேட்பாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போது நான் வந்து வெயிட் கெயின் பண்ணி காட்டுறேன். இது சாத்தியம்னா நான் தயார். இது வந்து சேலஞ்ச், இதை நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் இப்போவே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மாதத்தில் என் வெயிட்டை வந்து நான் வந்து கூட வச்சு காட்டுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நான் சபதம் ஏற்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறையா ஆராய வேண்டியது இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணுன்னா மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காசு வேணும். ஏன்டா அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஒல்லியாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டபாலிசம். நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறது தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கம்மியான அளவு சாப்பிட்டு அதிகமான வேலை செய்யும் பொழுது அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு வந்து பத்தாது. ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே உதவுமே தவிர மற்றபடி மசில் க்ரோத்துக்கு வந்து உதவாது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக். மரபணு சார்ந்த காரணங்கள்னாலையும் நம்ம பெற்றோரை போல் நம்ம உடலமைப்பும் ஒத்து இருக்கிறதுனால நம்ம பெற்றோர் ஒல்லியாக இருந்தால் நம்மளோட உடலும் வந்து ஒல்லியாக இருக்கும். சில நோய்களும் நம்ம உடல் எடை குறையிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக அமையுது. பசியின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் நியூட்ரிஷனல் டயட், சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது, அப்படி சாப்பிட்ற உணவு வந்து அப்சார்ப் ஆகாமல் நம்ம உடலில் வந்து அதை உறிஞ்சிக்காமல் இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள் வந்து வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்குது. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளலாம், ஃபேஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறது வந்து ஈஸியான ஒன்று. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல கேலரி ரிச் டயட்டு, ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, நல்ல என்ன சொல்கிறது அதிகமான சத்துள்ள உணவுகளை வந்து உண்றது மூலமாக வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு. நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மசில்ஸுக்கு வந்து அதிகமான ஒர்க் லோடு கொடுக்கும் பொழுது அது உடஞ்சி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் போய் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, மசில் க்ரோத் ஆகுது. ஸோ அது மூலமாக அடுத்து என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நல்ல தூக்கம். இந்த 2 வேலையும் செஞ்சுட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்குனீங்கனாலே கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் வந்து ஆகும். ஸோ காசு இல்லாமல் வெயிட் கெயின் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறதையும், காசு இல்லாமல் கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே உங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இப்போ ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த பனானா மில்க் ஷேக் குடிங்க, பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, முந்திரி பருப்பு சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆன்லைன் சோர்ஸில் மூலமாகவும் சில புக்குகள்லாம் படித்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்து
சில அட்வைஸுகளை வந்து இந்த எபிசோட் வைஸாக வந்து பண்ண போகிறேன். தொடர்ந்து 4 வாரத்துக்குள்ளே என்னோடய வெயிட்டை வந்து நான் எவ்வளோக்கு என்னால் கெயின் பண்ண முடியுங்கிறத வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். 4 வாரம் 4 28 நாள் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னோடய வெயிட்டை வந்து நான் எவ்வளோ கெயின் பண்ண போகிறேங்கிறத வந்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 21. இந்த வீடியோ ஜூலை 23க்குள்ளே வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ ஜூலை 23லேருந்து என்னோடய ப்ராசஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜூலை 23லேருந்து அடுத்த மாதம் வரைக்கும், அடுத்த மாதம் 23 வரைக்கும் வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்துப்போம். இந்த வாரத்துக்குள்ளே என்னோடய வெயிட் கெயின் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோடு ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்போ ரெகுலர் பீரியடாக வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெயிட் கெயின்ங்கிறது வந்து 3 மாதம் ஆனால் தான் வெயிட் கெயின் ஆகும், 4 மாதம் ஆனால் வெயிட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு வாரத்துக்கு நம்ம உடம்பு வந்து எவ்வளோ வெயிட் கெயின் ஆகும், நம்ம ரெகுலராக எடுக்கிற கலோரிஸை விட அதிகமான கலோரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வெயிட் கெயின் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் வந்து ஆகும். ஸோ இந்த 4 வாரத்துக்குள்ளே இப்போ என்னோடய வெயிட் வந்து 54 கிலோ. இந்த 4 வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து 60 கிலோ வெயிட்டை வந்து ஏற்றுறதை வந்து என்னோடய ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மலிவான விலையில் வந்து பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிம்முக்கு போகாமல் எப்பட்றா நீ வந்து வெயிட் ஏற்றுவ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஹோம் ஒர்க் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜிம்முக்கே போகாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒவ்வொரு உடம்புல இருக்க செஸ்ட்டுக்கு, லேப்ஸுக்கு, லெக்குக்கு, ட்ரைசப்ஸு, பைசப்ஸ்னு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸுக்காக ஒரு நபர், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டயட்டு. ஒரு வாரத்துக்கு என்னால் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டாக 200 ரூபா வந்து ஒரு டயட்டுக்காக வந்து செலவழிக்க முடியும். 200 ரூபாலேருந்து 250 ரூபா. அதுக்குள்ளே என்ன டயட்லாம் எடுத்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக சோதனை எலியாக நானே மாதிரி 4 வாரத்துக்கு தொடர்ந்து இந்த சேலஞ்ச் வந்து பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் அதுக்கு இட்ஸ் மீ பாவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதை நம்ம வந்து சாதிச்சு காட்டுறோம். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒல்லினா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோகத்தை சேர்ந்து இது பண்ணிப்போம். கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கிறதுனால பல ப்ராப்ளம் வந்து சந்திச்சிருப்பீங்களே, அந்த ப்ராப்ளத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேர்ந்து கதறுவோம்.